கைஸ் வர வழியில் ஒரு பூனைக்குட்டி வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மக்களே, வண்டி டயர் மட்டும் தான் மிஞ்சிச்சு. ஓகே ரைட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு அடியா பொண்டாட்டி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சோத்தா போடுறீ அப்படின்னா என் பொண்டாட்டி எவன் கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு டவுட் பட்டு போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி இவ்வளவு ஜெயிலு போடுங்க அப்படின்ட்டா மக்களே. என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய மெடலா இருப்பான்னு பாத்துக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி பண்ண வேலைனால இப்ப நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கோம் மக்களே. சாச்சான ஒண்ணுமே பண்ணல சார், சொன்னா கேளுங்க சார் சொன்னா கூட இவனுக்கு கேட்க மாட்டேங்கிறானுங்களே. பொண்ணுங்க பேச்சுதான் நம்புறானுங்க, ஆம்பளை சொல்றேன் என்ன நம்புறானுங்க போலீஸ்காரனுக்கு. சரி ஓகே நடுமைகளே, இப்போ நம்ம ஜெயில போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம் ஜாலியா. என் பொண்டாட்டி தொலையாச்சு இல்லாம இருக்கும். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி பண்ண வேலையால ஜெயில இருக்கும் மக்களே. என்ன பண்றது பாருங்க, கொசுக்கடியில சோறு இல்லாம பாய் தலகாணி எது இல்லாம உட்காந்துக்கிறேன். என்ன சார் என்னாச்சு? நீ எனக்கு ஒரு வேலை பண்ணா நான் உன்னை விட்டுருவேன். என்ன பண்றனா நம்ம போலீஸ் ஸ்டேஷனை பிராங்க்லின் ஹவுஸ கன்வெர்ட் பண்ணோம். அதுதான் உன்னோட இன்னைக்கு டாஸ்க். நீ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா நான் உன்னை ஃப்ரீயா விட்டுருவேன். ஓகே ரைட் மக்களே, இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெட்டியா இருந்தனால நம்மளுக்கு போலீஸ் ஆபீசர் ஒரு வேலை கொடுத்திருக்காரு. டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க்லின் ஹவுஸை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனா கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இன்னியோட நம்மளுக்கு டாஸ்க் இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல. ஸோ எப்படி கன்வர்ஷன் பண்ண போறோம், ஸோ கடைசியா ஃபைனல் ரிசல்ட் பிராங்க்லின் ஹவுஸ் எப்படி போலீஸ் ஸ்டேஷனா மாற போகுது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சும்மா வேற லெவல்ல ஜாலியா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்தியன் பைக்ஸ்ல போய் வைக்கணும். ஐ மீன் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல இருக்கிற பிராங்க்லின் வீட்டில் போய் வைக்கணும் மக்களே. அதனால நம்ம இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனை அங்கே இடிச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க்லின் ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஜேசிபி. அதை எடுக்க தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் தான் இருக்கு. இங்கிருந்து ஒரு ஜேசிபியை சூட்டா போட்டுற வேண்டி தான். ஓகே ஸோ எல்லாரும் டீ குடிக்க போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியை சூட்டா போட்டாச்சு. இப்போ வட்டாமே டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். இப்போ நம்ம இருக்கிற இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண போறோம், தர மட்டமா வந்து பாத்தீங்கன்னா சுக்கு நூறா இடிச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ண போறோம்னா அங்க இருக்கிற பொருளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம பிராங்க்லின் ஹவுஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அடுத்து ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் நிறைய விஷயம் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடிக்கிற வழியில போய் நம்ம மும்பரமா இறங்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி எடுத்துட்டு நம்ம நேரா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இருரெல்லாம் செங்கல் செவுரு கீவுரு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிடலாம். ஓகே இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பில்டிங்கை ஃபுல்லா இடிச்சு சுக்கு நூறா ஆக்கிட்டு உள்ள இருக்க பொருளை மட்டும் நம்ம எங்க ஷிஃப்ட் பண்ண போறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங் தெரிய இருக்கிற பிராங்க்லின் ஹவுஸ்ல தான் ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜேசிபியை வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸடா ஒரு பொசிஷன்ல வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து அடியில ஃபர்ஸ்ட் நோண்டிடலாம். அடி மண்ணில் நோண்டியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம செவுத்தடிக்கலாம். செவுத்தடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பின்னாடி நல்லா ரிப்பேர்ஸ் எடுத்து ஜேசிபி எடுத்து ஃபோர்ஸா விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவுரு ஒன்னொன்னா ஆடுது பாருங்க கிடு 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 கிடுன்ட்டு. இப்போ 2 அடி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரகரகரன்ட்டு கீழே விழுந்து போடும் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி அடிச்சிட்டோம். இன்னொரு அடி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் இப்போ பாருங்க ஒரு அடி தான் போட்டு தம்சம் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இன்னும் ஒரு அடி மக்களே நச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடு சென்ட்ரல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ். இப்போ வாங்க 3, 2, 1 போடு டமால். ஸோ வேற மாதிரி மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா பொருளும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ல ஏற்றி ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் பொருள் ஏற்றியாச்சு. அடுத்து நம்ம ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நேரம் வந்து பிராங்க்லின் வீடு பக்கத்துல இருக்கனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க பொருள்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ பட் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸோ போலீஸ் பைக், போலீஸ் கார், போலீஸ் ஜீப், அப்புறமேட்டு ஜெயிலர் பஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. அப்படி அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேஷனாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல ரிவார்டாக என்ன கிடைக்குன்னா போலீஸ் பைக், போலீஸ் ஜீப், போலீஸ் பஸ் இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிவார்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன் கன்வர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம
வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் எடுத்தோடனே டாஸ்க்கை வந்து எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த டாஸ்க்கில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அலைய விட்றானுங்க மக்களே. ஓடு அங்கே ஓடு இங்கே ஓடு இங்கே தாவுன்னு குரங்கு டாஸ்க் மாதிரி பண்ணி விட்டுருக்கானுங்க. சரி ஓகே ரைட்டு, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரங்கு குப்பைன்னு சொல்லிவிட்டு அது ஏரியா விட்டா வந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கே ஏற விட்ருவானுங்க போல். அப்பாடா வந்துருச்சுன்னா ஒரு வழியா. ஸோ இப்போ ஏதாச்சும் மேலே ஒரு கார் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வந்து போய் பார்க்கலாம் ஏதாச்சும் கார் இருக்கான்னுட்டு. ஸோ மேலே போனவொடனே ஒரு ஜீப் இருக்குது. ஸோ இந்த ஜீப் வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகலாம். ஸோ போகலான்னு பார்த்தா ஆடா பவீங்களா என்னடா திருப்பி நடந்து போகிற மாதிரி வருது. ஆடா இதுக்காடா ஜீப்பு. சரி ஓகே ரைட்டு மக்களே, இங்கேருந்து அங்கே நடந்து போனோம். திருப்பி அங்கேருந்து ஒரு காரில் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போனோம். ஸோ இதுக்கு எதுக்கு கார் கொடுத்தானுங்க, நம்ம அப்படியே நடந்தே போயிருக்கலாமே. ஆஹா இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒத்த அடி பாதை வச்சுருக்கானுங்க. சின்ன ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அடித்தா கூட அவ்வளோதான் மண்டை பொழது புழக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒருன்னே தெரியாது. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கார் வந்தாச்சு. இப்போ இந்த கார்லேருந்து நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த கார்லேயே நம்ம சர்வே பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ போகிற வரைக்கும் நம்ம போவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்துட்டோம் இன்னும். பட் இந்த டாஸ்க் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துருச்சு. பட் இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம காரில் போகணும், சின்ன தப்பு பண்ணாலும் கீழே விழுந்துருவோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரோ பிளேயராச்சே. வாங்க நம்ம இது எப்படி ஒன்று கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னடா இது, ஆஹா குப்பை தொட்டியில் வச்சு ஒரு பாலத்தை கட்டிக்கிறானுங்க பார்த்தீங்களா. என்னென்ன யோசிக்கிறானுங்க நம்ம ஆளுங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய ஜம்ப் அடிக்கணும். ஸோ அந்த ஜம்பை நம்ம கரெக்டாக அடிக்கலனா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபெயிலியர் ஆயிரும் மிஷின். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக அடிக்கூடாது, ஸ்பீடாகவும் அடிக்கூடாது, மீடியம் ஸ்பீடில் நம்ம போய் விழுவணும். பட் இருந்தாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த ஜம்ப் வந்து கரெக்டாக பண்ணியாச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் தாவணும். டே என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது காரா இல்லை என்னடா ஹெலிகாப்டராடா. இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் தாவு, இந்த பில்டிங்லேருந்து இப்படி தாவு அப்படி தாவுன்ட்டு இருக்கிறானுங்க. சரி ஓகே ரைட்டு மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டிங்கில் வந்து தாவியாச்சு. ஸோ இப்போ இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்கு திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாவ தேவையில்லை. பட் இதுக்கு ஆக்சுவலாக பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்கானுங்க. பட் ஆக்சுவலாக அது பிரிட்ஜுன்னே சொல்லக்கூடாது. என்னடா இது பண்ணி வச்சுக்கிறீங்க டே. ஆஹா என்னடா நடுவில் குப்பை தொட்டிலாம் வருது ஆத்தாடி. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் எப்படியான சேஃபாக வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி இன்னொரு பில்டிங் போகணும். என்னடா பில்டிங்காக தாவுறீங்க, என்னடா நினச்சிருக்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியலடா. சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் வந்து போகணும். ஸோ அந்த பில்டிங் மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை கடந்துட்டோன்னா இது எங்கடா நடுவில் கேப்பில் விட்டு வச்சுக்கிறீங்க. ஐயோ ரொம்ப கஷ்டம் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால என்ன எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டாமோக்கில் போயிட்டுருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நடந்து போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே கார் ஏறாது மக்களே, இதில் கார் கண்டிப்பாக ஏறாது. ஸோ ஏன்னா அதுவும் புக்காட்டி கார் வந்து ரொம்ப குட்டி கார். ஸோ அந்த கிரவுண்ட் கிளியன்ஸ் எல்லாம் குட்டி, இது வந்து எப்படி இது மேலே ஏறும். ஸோ இதே வந்து தார் ஜீப்லாம் கொடுத்துருந்தாலும் ஈஸியாக ஏறிடும். ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தா ஏறிடும். பட் மாஸ்டர் ட்ரக்கு தார் ஜீப்லாம் கொடுத்தா ஏறும். பட் இது வந்து ஏற முடியல மக்களே. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் வெஹிக்கிள் வரும். ஸோ வாங்க அதை வச்சு நம்ம அடுத்தது நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் டாஸ்க்கை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மூலியமாக நம்ம வந்து போகலாம். என்ன நிற்குதுன்னு தெரியலையே. ஓ மை காட் ஏடிவி நிற்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிவி வச்சு தான் இந்த டாஸ்க்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இங்கே பாருங்கள் ஏதோ ரோலர் கோஸ்டரில் போக மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரியே தோணுது. பட் நம்ம அவ்வளோதான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இதில் மட்டும் நம்ம ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃபினிஷ்டு மக்களே. பட் இதில் ஏறத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியல மக்களே. ஆஹா ஷேட் எங்கடா, ஓ மை காட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மேலே ஏறிட்டோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதால் ஏற முடியல ஏடிவியால். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கமான் ஏறி. ஓ ஷேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை பண்ணிட்டோம். பட் நம்மளால் ஏறவே முடியல. இப்போ பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் மாதிரி வீலிங் அடிக்கிறேன் பாருங்க. ரெடி 1 2 3. ஸோ இவட்டா இப்போ பாருங்க என்னோட ஸ்கில்லா பாருங்க.
ஐயோ எனக்கு காப்பாத்துக்கண்ணா, ஐயோப்பா சாமி, அத்தாடி, ஐயோ இது மேலே வண்டியும் ஒன்றும் நம்ம நடந்தே போயிடலாம் மக்களே. இது முன்னையா பண்ணி தொலைஞ்சிருக்கலாமே. சரி, இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டாஸ்க்கை நான் சொன்ன மாதிரியே கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸாக போலீஸ் பைக், கார், ஜீப்லாம் தராங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் காரு, ஜீப்பு, பைக்லாம் அன்லாக் ஆகிடுச்சு மக்களே. ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஹவுஸை வந்து ஃப்ராங்க்லின் ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், போலீஸ் ஹவுஸாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர்ஸ் இருக்கணும், அதாவது திருட்டு பசங்க இருக்கணும். நம்ம ஊரில் திருட்டு பசங்களாம் அசால்ட்டாக கிடைக்க மாட்டானுங்க மக்களே. அதனால் இந்த இந்தியன் தெஃப்ட் ஜாக் சிட்டிக்கு போயிருக்கோம் இப்போ நம்ம. ஸோ ஜாக் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திருடங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானுங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெயிலில் இருந்து ஸோ நம்ம ஜெயிலுக்கு கடத்த போகிறோம். பட் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஆஃபீஸருக்கே தெரியாது நான் வந்து கடத்த போகிறேன்ட்டு. ஸோ அதனால் நம்ம திருட்டு தான் கடத்த போகிறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஆக்ஷன் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேக்ஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் சீன் தான் நடக்க போகுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க திருட்டு பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறனால ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயபுலிங்க அவ்வளோதான். இப்போ நான் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியாது. ஸோ நான் அசால்ட் அப்படியே நைஸாக உள்ளே போயிட்டேன். ஆனால் இங்கே எங்கடா போய் திருட்டு பசங்களே காணும், எங்கடா டே பொறிக்கு பசங்களா, எங்கடா ஆளே காணும், இவனுங்களும் எங்கடா வச்சுக்கிறானுங்க, இங்கே நிறையா பொறிக்கு பசங்க இருக்கிறானுங்க, ஜெயிலில் நிறையா இருக்கிறானுங்க கேள்விப்பட்டேன், எங்கடா ஒருத்தனும் காணும், எங்கே இருக்கானுங்க, இருங்க உள்ளே ஏதோ கட்டில் கிடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறானுங்களா, எங்கடா இருக்கிறானுங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஓகே, இருங்க எண்டில் போய் பார்க்கலாம். எண்டில் வச்சுருக்கேன். ஆஹா, இங்கே இருக்கானுங்களா அத்தனை பொறுக்கி பசங்களும். பொறுக்கி பசங்களா இங்கே பாருங்களா, ஒழுங்காக வந்து நம்ம பிராங்க்லின் வீட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கன்வர்ஷன் பண்ணிக்கிறோம். அங்கே வந்துருக்குடா, அங்கே இந்த 3 வேளையும் பிரியாணி, சிக்கன், கோழி, அப்புறமேட்டு மட்டன் கோழி எல்லாமே தருவோம் உங்களுக்கு. சரியா, வரீங்களா இல்லையா? உடனே தான்டா வரியா இல்லையா? என்னடா வரமாட்டேன்றீங்க என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏன்டா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமாடா? இப்போ பாருங்கடா தானே வருவீங்க இப்போ பாரு ஆளை போட்டு ஒருத்தனை சாத்துனா ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேர் வருவீங்களே. இப்போ பாருங்கடா வாங்கடா, இப்போ வரீங்களா? ஓகே ரைட்டு மக்களே. இப்போ நம்ம வெளியே வந்துட்டானுங்க பசங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பசங்க நம்ம வெளியே வந்துட்டானுங்க. பட் நம்ம வந்து இப்போ போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க நம்ம இருக்கிறத. ஆத்தாடி, இப்போ இவனுகிட்ட தப்பிக்கிறது பெரிய மேட்டராச்சே. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையோ, கட்டில் கடி விழிஞ்சிடலாமா? நம்ம எது ஒளி நம்மள்ட்ட தான் வெப்பன்ஸ் இதே போட்டு தாக்குவோம். போடு 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 போடு. எப்படா உள்ள கார் வந்துச்சு? ஆத்தாடி, எப்படா போலீஸ் கார் உள்ள வந்துருக்கு? அடடா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஆடா பாவீங்களா, எப்படி போலீஸ்கார் உள்ளே வந்தானுங்க? டோரே வந்து சின்னதாக தானே இருக்கும். ஆடா பாவீங்களா, எப்படா லாஜிக்கே இல்லாமல் நடக்குதுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்கார் இருக்குது, இது வச்சு எல்லாத்தையும் விட்டு ஏற்றுன்னு ஏற்றலாம். இது ஏன் எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல, நம்மளுக்கு தான் இப்போ சாதகமாச்சு. சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரை வச்சு வெளியே போக முடியுதான்னு பார்க்கலாம். வெளியே போக முடியல, எப்படி அப்புறம் உள்ளே எடுத்து வந்தானுங்க? உண்மையாக புரிய மாட்டேங்குதுடா, என்னடா நடக்குதுங்க? ஏதோ சீக்ரெட் பேசி வச்சுக்கிறானுங்களா? உண்மையாக புரிய மாட்டேங்குது. சரி நம்ம வந்தாலே பார்ப்போம். இவங்களை போட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கார்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பா பூச்சி மாதிரி நசுக்கிற பாருங்க. ஓகே பச்சுக்கு புச்சுக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் நசுக்கிட்டுக்கிறேன். ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டு தள்ளினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தடிமாடுகளை நம்ம பஸ்ஸில் ஏற்றி திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கொண்டு போக முடியும். பட் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏற்றினாலும் சாவியாக மாட்டேங்கிறானுங்களே. என்னடா சோறு தின்னுவீங்களாடா இல்லை வேறு ஏதோ களிமண் தின்னுவீங்களாடா? இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களாடா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இன்னும் 2-3 பேர் இருக்கிறானுங்க, அவங்களையும் போட்டு தள்ளிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏற்றினா நம்ம வந்து டக்குன்னு பஸ் எடுத்து நம்ம கிளம்பிடலாம் ஊருக்கு. ஸோ இவங்களை வந்து போட்டு தள்ளிடலாம். வாங்க கமான் போடு எங்கடா சாவியாக மாட்டேங்கிறானுங்க? நீங்களாம் போலீஸாடா இல்லைடா மனுஷனுங்களாடா இல்லை இரும்புங்களாடா? அப்பாடா எப்படின்னு போட்டு தெளியாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தடின்னு போய் சொல்லணும், தடிங்களா டக்குன்னு வாங்கடா, வெளியே பஸ் நிற்கிதுடா, ஓடி வாங்கடா டக்குன்னு வெளியே ஒரு பஸ் நிற்கிதுடா, வந்து ஓடி வந்துருங்கடா சுடுறது உள்ள வாங்கடா. இப்போ நம்ம வந்து தடின்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடி வந்துருக்கானுங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்துட்டானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ல ஏறி கிளம்ப வேண்டியதான், டாட்டா பாய் பாய் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன்னு வந்துட்டானுங்களே. ஐயோ என்ன பண்ணுறது? ஐயோ லாக் பண்ணிட்டானுங்களே திருப்பி நம்மள. ஸோ இவனுங்க தொல்லை தாங்க முடியலையே. வாசலில் வேறு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுட்டானுங்க 2-3 போலீஸ்காரன் நிறுத்தி. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, பஸ்ஸால் வேறு பார்த்தீங்கன்னா போக முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வழியை கிளியர் பண்ணி விட்டாங்க மக்களே. இருங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் எடுத்து திருப்பி ஒரு சொருவோம். ஓகே நானும் பொறுமையாக போயிட்டு இருக்கிறேன். என்னோட பொறுமையை சோதிக்கிறீங்களாடா?
மாட்டிக்கிங்கடா. சரி ஓகே, இப்போ பாருங்கடா டே, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கடா, என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ பாருங்க எல்லாரும் காலி மக்களே. ஸோ இப்போ வழியும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக பஸ் எடுத்துகிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். அப்பாடா எப்படி ஒன்று ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடினுங்களாம் ஏற்றிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர்ஸ்லாம் நம்ம ஹவுஸ்க்கு கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஹவுஸ் டூர் காமிக்கிறேன், போலீஸ் ஹவுஸ் டூர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம்னா நம்மளை வந்து தேட மாட்டானுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளை வந்து சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி போகணும் மக்களே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சா போதும் இப்போதைக்கு. அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸை போலீஸ் ஹவுஸை ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க. ஆஹா, இங்கடா ஊரில் இருக்கிற எல்லாம் போலீஸும் வந்துட்டானுங்களே, சுத்து போட்டானுங்களே. ஓகே, நம்ம டாப் ஹீரோ போட்டு தூக்க வேண்டியதான். ஆஹா, இந்த பஸ் வேறு வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போக மாட்டேங்குது. செட் பண்ணி வச்சுக்கிறானுங்க போலையே லிமிட்டு. என்ன பண்ணுறது? ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று அழுத்திட்டு போகலாம் மக்களே, தகண்டாப்பா பஸ்ஸை. ஐயோ, இது நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸோட ரொம்ப மோசமாக தான் ஆடிட்டு இருக்குதே. என்ன பண்ணுறது தெரியலையே. அப்பாடா எப்படி ஒன்று போயாச்சு மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் ஆச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம போக வேண்டியது தான். ஸோ டாட்டா பஸ் யூ. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு காமிக்கிறவங்களுக்கு. ஸோ பார்க்கிங் ஏரியாவில் ஜீப் எல்லாமே இருக்குது. ஸோ ரிசப்ஷன் ஏரியா போலீஸ் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலர்ஸ் இருக்கானுங்க. அப்படியே மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜிம்மு இருக்கும். ஸோ இந்த ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஜிம்லாம் இருக்குது. ஸோ வந்து ஃபைனலாக நம்ம ஃப்ராங்க்லின் ஹவுஸை போலீஸ் ஸ்டேஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்தாட்டம் போடுவோம் வாங்க. ஏ டண்டனக்கா, ஏ டக்கனுக்கா, ஏ டக்கா. ஸோ எப்படி இருக்குது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வர்ஷன் பண்ணனால நம்மளுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ நாங்கள் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லீவ் டாட்டா பை பை, see you.